கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் நிருபத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிறவன், அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு உங்களில் இருக்கிறவர். இதை டைரெக்டாக பேர் சொல்லாமல் அன்பின் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இங்கே கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்தகாரத்தின் ஆவிகள் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய வழியில் தேவனுக்கென்று வாழும்படி நிற்கிற நம்மை சத்துருவானவன் தேவனுடைய வழியில் நம்ம நடக்காதபடிக்கு கள்ள உபதேசங்களை இன்றைக்கி சபையில் விதைக்கிறதை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சுட்டி காட்டுகிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அதனால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆவிகளை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறவன் நம்ம தவறான பாதையில் இன்றைக்கி ஜனங்களை வழிநடத்தினாலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சத்துருவை, இந்த சாத்தானை ஜெயித்தவர், ஜெயங்கொண்டவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு சத்தியம் என்னன்னா, தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவை. தேவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவரை ஆராதிப்பதற்காக, தேவனில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் தேவை. தேவன் எப்படி இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு இருக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்படியானால் நாம் மகிமை அடைந்தவர்களாய், மறுரூபம் ஆக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அப்படி தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டுமேயானால் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை நாம் செய்தால்தான் தேவன் நம்மை மறுரூபப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய வீட்டுக்குள்ள நித்திய காலமாய் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம தேவனை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட வாழ போகிறோம். ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நாம் தேவ சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு, நல்லா கவனிக்க, தேவ சித்தம், ஒரு பிள்ளை, ஒரு மகன் என்றால் அப்பாவுடைய சித்தம் செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்டான்னா, அப்பாவின் சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு சத்தியத்தை அப்படியே புரட்டிடுவான். அவன் வேத புரட்டன். இப்போ பிசாசு ஜனங்களை தப்பான வழிநடத்தத்துக்கு அவனுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு பைபிள்லாம் கொண்டுலாம் வரமாட்டான். அப்பாவுடைய சித்தம், தேவ சித்தத்தை அப்படியே ஓவர்டேக் பண்ணி அப்படியே சொன்னா அப்படி கிராஸ் பண்ணி விட்டுருவான். நல்லது மாதிரி தெரியும். என்ன மாதிரி தெரியும்? நல்லது மாதிரி தெரியும். இன்னைக்கு பிசாசு எதில் விட தள்ளி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நல்லது மாதிரி தெரியுது. இது நல்ல காரியமாச்சே, நல்லதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. இதில் தான் இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு கையாளுகிற ஒரே ஒரு காரியம்னா மாம்சத்துக்கான நல்லது அப்படின்னு காட்டுவான். எல்லாரும் சொல்லாமா? இப்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியானால் அவனை ஜெயிப்பது எப்படி? இந்த நல்லது மாதிரி மாம்சத்துக்கு பிரியமானதை செய்ய வச்சுட்டு என்ன பிரச்சனையை கொடுப்பான் பிசாசுன்னா, மன வலியை கொடுத்துருவான். நம்ம மனசுக்குள்ளே பயங்கரமான வலிகளை கொடுத்து, நிம்மதி இல்லாமல் நம்முடைய மனசுக்குள்ளே போராட்டங்களை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து தேவனை விட்டு விலக செய்வான். ஏன்னா தேவனுடைய நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னா, யாம் பிள்ளைங்க நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக இருக்க வேண்டும், எனக்குள்ள அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த வான பூமி எல்லாவற்றையும் படைத்தது என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் படைத்தேன். சங்கீதம் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு எல்லாவற்றின் மேலும் அவர் ஆளுகையை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆனால்
நம்ம பாவத்தில் விழுந்து விட்ட பிற்பாடு, மனிதன் பாவத்தில் விழுந்து விட்ட பிற்பாடு தேவனை நெருங்க முடியல. ஏன்னா பிசாசு என்ன செய்கிறான்னாக்கா, நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேவனுக்கு விரோதமான அந்த பாவ காரியங்களை செய்ய வச்சுட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான். ஆனால் அவனை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் அந்த ஒருவர்? நமக்குள்ளே இருக்கிற அவர் யார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த பிசாசு ஜனங்களை எப்படி தாக்குதல் செய்கிறான், அப்போஸ்தலன் பவுல் சபையில் எப்படிப்பட்ட தாக்குதலை இந்த பிசாசு கொடுக்கிறான் என்பதை வாசிக்கலாம். 3வது வசனம் 2 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்து எனக்குள்ளே இல்லம்மா, 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இது ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சத்தியம். இதை ஒன்று நம்ம ஏற்கனவே ஏசப்பா கிருபையினாலே நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம், ஸ்லைட்லாம் போட்டு. அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம பிசாசை ஜெயங்கொண்டு நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து சபைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சபைக்கு இப்போ நிருபம் எழுதுகிறாரு பவுல். என்னன்னு சொல்கிறாரு, எப்படி ஏதேன் தோட்டத்தில் இந்த சர்ப்பமானது ஏவாளுடைய மனதை வஞ்சித்ததோ அதுபோல உங்களுடைய மனசு கெடுக்கப்பட்டுருமோ. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த சத்துரு என்ன செய்கிறான்னா, தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை வஞ்சகமாய், இந்த வஞ்சகன் நல்லா கவனிங்க, வஞ்சகன் வஞ்சித்தது போல. வஞ்சகம்னா என்னன்னா நல்லது தான். எப்படி ஒரு குருவியை பிடிக்கிறதுக்கு அந்த குருவிக்கு ஆசையாக குருவிக்கு பிடிச்ச அந்த உணவை அங்கே போட்டுட்டு அதில் ஒரு வலையை ஒரு கண்ணியை விரித்து வேடன் காத்திருப்பானோ, அதே போல் நல்லது என் மாம்சத்துக்கு நல்லது அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுவான்னா பிசாசை நமக்குள்ளே திணிச்சு, அது தேவனுக்கு சித்தமாகவே இருக்காது. இல்லை நல்லது தானே, இதில் என்ன தப்பு? ஆனால் ஒரு வீடு கட்டுறது தப்பா, அல்லது ஒரு 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 பொருளை வாங்குறது தப்பா, ஒரு மோட்டார் பைக் வாங்குறது தப்பா, அல்லது வீட்டில் ஒரு சோஃபா வாங்குறது தப்பா, அல்லது ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது தப்பா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது தப்பா? ஓகே, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. ஓகே, உன்னால் முடியும், போய் கடன் வாங்கி உனக்கு பலன் இருக்குது, எடுத்து கட்டிக்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது எல்லாமே பார்த்தா பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். ஆனால் அது தேவனுக்கு சித்தம் கிடையாது. அப்போ தேவனை விட்டு நம்மை சத்துரு என்ன பண்ணுவோன்னா வஞ்சகமாய் வஞ்சித்து பிரிப்பான். இப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, என் ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போனா ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் தேவ சித்தம் செய்வதற்கு. இப்போ மறுபடியும் அந்த 1 யோவான் நிருபத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே அது தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த 4 வாசிங்க. இப்ப பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதுல பாத்தீங்கன்னா கள்ள உபதேசத்துல இங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம கள்ள உபதேசத்தை பத்தி பார்க்க போறதில்ல. முதலாவதாக நமக்கு நம்முடைய எதிரியாகிய இந்த பிசாசு எப்படி நம்மை இந்த தவறான பாதையில் கொண்டு போவோம், எப்படி நம்ம அவனை ஜெயிக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமேனா, இது ரொம்ப முக்கியம். இந்த சத்துருடைய வஞ்சகங்கள் தந்திரங்கள், இதே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு அப்படி பவுல் எழுதுவார். அப்போ பிசாசின் தந்திரங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிசாசு ஒன்றுமே இல்லைங்க. பிசாசு அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அதே சமயம் சத்துருவை நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன்னா ஆவியில் நம்ம பலனடைந்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒளிந்திருந்து மறைந்திருப்போமே. ஆனால் பிசாசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவரை விட்டு தேவனுடைய அன்பை விட்டுட்டு கொஞ்சம் விலகினாலும் பிசாசு நமக்கு பயங்கரமானவன். அவன் விரிக்கிற அந்த வஞ்சகத்தில் அந்த வலையில் நம்மளை சிக்க வச்சு தேவனை விட்டு நம்ம பிரிப்பான். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பிசாசை நம்ம பிசாசு நம்மை தண்டிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. தேவன் தான் மனுஷனை தண்டிக்கிறவர். ஆமேனா, அவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் நியாயம் இருக்கிறவர் தேவன் தான், பிசாசு கிடையாது. பிசாசு என்ன செய்வான்னா தேவன் நம்மை தண்டிக்கும்படியாய் நம்மளை குற்றவாளியாக மாற்றுவான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நம்மை தேவனில் சேர்க்கும்படி அன்பிலே நம்மை வளர்க்கும். ஆமேனா, சரி. இப்போ இந்த உலகம் அப்படின்றாரு.
இந்த உலகத்தில் இருக்கிறவன் அப்படின்றாரு, உங்களில் இருக்கிறவர் அப்படின்றாரு. இந்த உலகம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். உண்டாக்கப்பட்டது, காணப்படுவது, அதாவது சிருஷ்டிக்கப்பட்டது, கண்களிலே காணப்படுவது உலகம். அப்படியானால் அதை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் காணக்கூடாதவர், அவர் அதரிசனமானவர், அவர் ஆரம்பம் இல்லாதவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்படியானால் மகிமை என்னென்னைக்குமே தேவனுக்குரியது. ஆமெனா? மகிமை என்றென்றைக்குமே தேவனுக்குரியது. அப்போ எல்லாவற்றையும் சித்தம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன். யாருக்குள்ள சித்தம் கொண்டார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் சகலத்தையும் சித்தம் கொள்ளுகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமையை கொடுக்கிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமேனா? அதனால்தான் அவர் குமாரன். புரிஞ்சு போச்சா? இப்ப என்ன கர்த்தாவே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே தேவரீர் நீரே சகலத்தை துதி கன மகிமைக்கு, வாசித்த வசனத்தை, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் சொல்லுங்க, மகிமையும் சொல்லுங்க, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. அப்ப சகலத்தையும் சிருஷ்டித்தது யாரு? பிதாவாகிய தேவன். யாருக்குள்ள சிருஷ்டித்தார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டித்தார். அப்ப மகிமை யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்போ என்ன செய்வான்? இப்போ பிசாசுனா யாரு? உலகம் அப்படின்னா யாரு? அந்த மகிமையின் தேவனுக்கு மகிமை செலுத்தாதவன் தான் உலகம். ஆமெனா? உலகம் யார்? இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி யார் என்றால் உண்டாக்கப்பட்டவன் என்று அர்த்தம். உலகத்தில் இருப்பவனிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உண்டாக்கப்பட்டவன், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அவன் என்ன பண்றான்னா, ஆரம்பமே இல்லாத என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருக்கிற தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமை செலுத்த மாட்டான். அப்ப அவருக்கு மகிமை செலுத்தணும்னாக்கா அப்பாவின் சித்தத்தை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், ஒரு வலி ஏற்படுது, ஒரு பாரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயோ மாம்ச சித்தம் செஞ்சிருப்போம், நல்லது நமக்கு நல்லதுன்றத போல செஞ்சிருப்போம். அதை தூண்டி விட்டவன் அவன். ஆமேனா? இப்போ கவனிங்க பார்க்கலாம். இந்த உலகம்னா என்ன என்பதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் நல்லா கவனிக்கணும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லாரும் கரங்களை ஆமென் சொல்லாமா? அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றால் அவன் மகிமை அடைந்து நித்திய ஜீவனை அடைந்து தேவ சமூகத்துக்குள்ள இருப்பான். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிதாவினால் உண்டாக்கப்படல, உலகமாகிய உண்டாக்கப்பட்டவனாகிய பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. ஆமேனா? சரி, இங்க மாம்சத்தின் இச்சை அப்படின்னா என்ன தெரியுமா? அறிவு. என்னது? அறிவு. நமக்கு அறிக்கிறது அறிவு இருக்கு இல்லையா? தேவன் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஆமேனா? தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர். அப்ப தேவன் மாத்திரமே தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர்தான் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு அவருடைய சாயலாகவும் ஒரு ரூபத்தின்படி கொடுத்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு அவனுக்குள்ள வந்துட்டு அவன் என்ன செய்யறான்னாக்கா, இவனுடைய அறிவு என்ன செய்துனாக்கா, இந்த நான் என்கின்ற எண்ணத்தை உண்டாக்கி இந்த மாம்சத்தின் இச்சைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான். அந்த அறிவு தான் மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சை என்பது ஆளுகை செய்வது, தாறுமாறாய் இந்த மாம்சத்தின் இச்சையை அனுபவிப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும், மாம்சத்தின் இச்சை என்பது அறிவு.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உலக வழக்கத்தின்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிடுறோன்னா, நிறைய பேருடைய எல்லா உலகத்தானுடைய வாழ்க்கையும் பார்க்குறோம். அது நல்லா இருக்குது, ஓகே, அது நல்லா இருக்குது, அதே மாதிரி நம்முடைய லைஃப்பை செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அறிவை சார்ந்து கொண்டு கண்களின் இச்சை என்பது அதையே அனுபவிப்பதும், ஜீவனத்தின் பெருமை என்பது நமக்குள்ள இந்த அக்கிரமம் பெருமை குடிகொள்ளுவதும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு எழுதினார். நியாயப்பிரமாணம் என்பது தான் அந்த அறிவு, பாவம் என்பது இந்த மாம்ச இச்சையை அனுபவிப்பது, அதான் கண்களின் இச்சை அனுபவிப்பது. ஜீவனத்தின் பெருமை என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ள பெருமை உச்சாணி கொம்பில் உட்கார்ந்துருக்கும், இந்த நான் என்கின்ற எண்ணம். ஏன்னா மகிமை தேவனுக்கு மனுஷன் பெருமையில் இருக்கிறான். இப்போ இந்த பெருமைக்காரனை, எனக்குள் இருக்கிற இந்த பெருமைக்காரனை நான் என்ன பண்ணணும்னாக்கா, ஜெயிக்கணும்னா எனக்கு உள்ள ஒருவரை நான் தரிசிக்க வேண்டும், எனக்குள்ள ஒருவரை நான் தரித்திருக்க வேண்டும். அந்த ஒருவர் யார் என்றால், அந்த பெரியவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? புரிஞ்சு போச்சா? நம்முடைய அறிவை பயன்படுத்தி பிசாசு என்ன பண்ணுவான்னா, அந்த அறிவை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த அறிவை வச்சு ஆளுகை பண்ண வைப்பான். தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிற பிதாவாகிய தேவனே சகலத்தையும் சித்தம் கொள்ளுகிறார். என்னை குறித்தும் உன்னை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன அப்பா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்பான்னு சொல்லி நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம காத்திருக்க கூடாதபடிக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்துவான், நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்துவான், தூண்டுவான். அப்படியானால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகம் என்பது இந்த அறிவு. உலகமும் உண்டாக்கப்பட்ட நான், என் அறிவு, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போய்விடும். ஆக என் அறிவை நான் எப்படி ஜெயிக்கிறது? என்றைக்குமே இந்த அறிவுக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் பெரிய சண்டை நடக்கும். அறிவு என்ன பண்ணணும்னா, எவ்வளவு கேஷுவலாக என்ன நடந்திருக்கு, எப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ், எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அங்கே நடந்திருக்குது, இது என்ன ஒரு மாதிரி இருக்குது, நல்லா கவனிக்கணும். இப்போது தேவனுடைய சித்தத்துக்கும் மாம்ச சித்தத்துக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? எப்படி நம்ம அதை இது தேவ சித்தம் அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லது இது மாம்சம், இது என்னுடைய சுயத்தில் நான் மேற்கொள்கிறதா, என் சுயத்தில் நான் செய்கிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, தேவ சித்தம் எப்படி இருக்கும், அது ஞானம். இந்த தேவ சித்தம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, தேவன் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். முதல்ல அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி எழுத்தின்படி எழுதி கொடுக்கறதல்ல, எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை நியாயப்பிரமாணம் கூட்டு எழுத்தின்படியே இதெல்லாம் தேவ சித்தம் அப்படி சொல்றது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கும் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து நல்லா அலசி பார்த்து இதெல்லாம் தேவசத்தன்ற மாதிரி உட்காந்து பார்ப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவர்களாம் வேதத்தை அவர்களா மாதிரி இன்றைக்கி யாருமே ஆராய்ச்சி பண்ணலை. ஆனாலும் தேவன் நம்மேல இரக்கம் வச்சு தமது கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, ஆமென் சொல்லாமா? தேவனுடைய ஆழங்களையும், அதான் முக்கியம், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து அந்த தேவ சித்தத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது, இது தேவ சித்தமா என் மாம்சத்தில் நான் முடிவு பண்ணுறேன்னா, பிசாசு சூப்பராக அப்படியே இதனால் உனக்கு எவ்வளோ பெரிய நன்மைன்னு அப்படியே உனக்கு ஒரு விஷனை கொடுப்பான் கண்ணுக்கு முன்னாடி. அப்படியே பக்கா பிளானை கொடுத்துருவான். எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கலாம், எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் வட்டி கட்டலாம், எப்படிலாம் இதை செய்யலாம், யார்கிட்ட போய் எப்படி நிற்கலாம், எதை எப்படி பண்ணலான்ற மாதிரிலாம் பக்காவாக பிளான் கொடுத்துருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அமைதியாக இது தேவசித்தல்னு சொல்லி. ஆனால் தேவசித்தம் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை கொடுத்ததும் இன்னும் அதை நம்ம செயல்படுத்தும் போது இன்னும் தேவசித்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆமெனா? தேவ சித்தத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அற்பமாக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட் படுவாங்க, இது நடக்குமா, இது செய்யலாமா, ஒரு மாதிரி இருக்குதேன்னு. ஆனால் தேவ சித்தம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அப்போ பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்கலாம்னா, நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவரை கொண்டு தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆக என் அறிவையும்
என்னுடைய ஆளுகை இருக்குது இல்லையா, நான் ராஜா. இந்த அறிவு என்ன பண்ணுது, நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுனாக்கா, பாவம் நான் ராஜான்னு சொல்லிட்டு தாறுமாறாக இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முடிவில் நம்ம ஜீவனத்தின் பெருமை. இதை ஜெயித்தவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார், இந்த பிசாசாகி இந்த உலகமாகி இந்த பிசாஸ் என்ன பண்றான், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சித்தம் கொண்டவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் பிதாவாகிய தேவன் அப்படின்னு மறுதலிக்கிறான். அவர் கிடையாது, அவர் இல்லை, பிதாவாகிய தேவனே இல்லை, இதுதான் உலகம். இன்னைக்கு நம்முடைய அறிவு என்ன செய்யுதுன்னா, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறது தடுமாறுகிறது. அப்போ இந்த இவனுக்குள்ள சத்தியம் இல்லை. பிதாவாகிய தேவனை, சர்வ வல்லவரை மறுதலிக்கிறான். அவரெல்லாம் இல்லை, என் அறிவின்படி நான் நடந்து போவேன். ஒவ்வொரு காரியத்தையும் அதிகாலையில் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து, என் தேவனே உங்கள் சித்தம் என்னன்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு பிசாசு விட மாட்டேங்கிறான். நமக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே பிசாசு சாட்ட தேவையில்லை, அவன் டியூன் பண்ணி விட்டுட்டான். நம்ம இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இன்னைக்கு பிசாசு ஜெயம் கொள்ள போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இப்போது நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அந்த இடத்துல உங்களில் இருக்கிறவர். அப்போ எனக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ள ஜீவனா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள எப்படி ஜெயங்கொள்ள வைக்க போகிறோம், நமக்குள்ள எப்படி அவர் ஜெயங்கொண்டவராய் நல்லா கவனித்துக் கொள்ளணும். இந்த அறிவினால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, ஆளுகை செய்கிறோம். அதுதான் அக்கிரமம், பாவம். மரணம் எது என்றால் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது. மரணத்தில் உம்மை துதிப்பவன் யார், பாதாளத்தில் உம்மை நினைப்பவன் யார்? மரணம் அவரை துதிக்காது. யாருக்குள்ள மரணம் இருக்கிறதோ அவர்களால் தேவனை துதிக்க முடியாது. இந்த மரணத்துக்கு காரணம் என்னன்னா பெருமை. இந்த பெருமைக்கு காரணம் என்னன்னா, அதாவது மரணம் என்றால் பெருமை. இந்த பெருமைக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா அந்த பாவம். இந்த பாவத்துக்கு காரணம் நியாயப்பிரமாணம், இந்த அறிவு. ஆக இந்த அறிவு, பாவம், மரணம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் மாம்சத்தின் இச்சை என்பது மாம்ச அறிவு கண் திறந்தது. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய மனக்கண் மூடப்பட்டு மாம்ச அறிவின் கண் திறந்தது. இதெல்லாம் நம்ம ஸ்லைடு போட்டு பார்த்துக்கிறோம், ஞாபகப்படுத்திங்க. கண்களின் இச்சை என்பது ஆளுகை செய்வது, கையை குறிக்கிறது. ஜீவனத்தின் பெருமை என்பது காலை குறிக்கிறது. ஆக தலையில் முள்முடி, கையில் 2 கைகளில் ஆணி, கால்களில் ஆணிகளை கொண்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமேனா? இந்த உலகத்தை ஜெயித்து ஆவியாயிருக்கிற தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை கொடுத்தவர். ஆக இந்த உலகத்தின் அதிபதி இந்த பிசாசானவன், அவனை குறித்து வேதம் இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏசப்பா சொன்னார். அவன் என்ன செய்யறான், அவன் வந்து இன்னும் புதுசாக நம்மளை போய் தள்ளி விட்டுருத்து அப்படிலாம் பண்ண மாட்டான். நம்ம நல்லா டியூன் பண்ணுவான், உன் அறிவை பயன்படுத்தி இதை செய்யணுவான். ஆக இந்த அறிவு, இந்த ஆளுகை, இந்த அக்கிரமம், இந்த அறிவு, இந்த மீறுதல், இந்த அக்கிரமம், இதுதான் தேவனையும் நம்மை விட்டு பிரிக்கிறது. ஆக நம்ம தேவனுடைய பிள்ளையாக தேவ சித்தம் நம்ம செய்யணும்னாக்கா அவனை ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்கிறது எப்படி முடியும் அப்படின்னா, நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவரை நமக்குள்ளாக நம்முடைய ஜீவனில் அவரை கலக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அந்த பெரியவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம், அந்த இடத்துல எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 28வது வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ள இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை சொல்லுவோமா? என் பிதா என்னிலும் பெரியவர். இப்போ நல்லா கவனிங்க, இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதனால் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பாக வியாக்கணம் பண்ணிக்கின்னு தேவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிற பொல்லா போய் பார்க்குறோம். குறிப்பாக இந்த இஸ்லாம் அப்புறம் அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசனங்கள்லாம் பிடிச்சின்னு பார்ப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, நான் பெரியவர்னு இந்த வசனத்தில். ஆமேனா? எப்படி நான் பெரியவர்ன்றாரு? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. ஆமேனா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்போ இயேசுராஜா சொல்றாரு, என் தேவன் என்னிலும் பெரியவர். நல்லா கவனி, என்னிலும் பெரியவர்ன்றாரு. என் தேவன் பெரியவர்னு சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை நீ சொல்ற போய் சொல்லி போடா அப்படின்னு விட்டுடலாம்.
என் தேவன் என்னிலும் பெரியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணம் சொல்கிறேனே, ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்கிற நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வச்சுங்களேன். இந்த பேட்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு பேட்ஸ்மேனை வச்சு என்னிலும் அவர் பயங்கரமாக விளையாடுவார்ப்பா. இவர் கிரிக்கெட் பிளேயர் இவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர், இந்த பேட்ஸ்மேன் தான் இன்னொரு பேட்ஸ்மேனை பார்த்து சொல்ல முடியும் அவர் என்னிலும் பெரியவர். அப்போனா இவரும் பேட்ஸ்மேன், அவரும் பேட்ஸ்மேன். இந்த இடத்துல என்னிலும் பெரியவர் என்ன? நான் தேவன், என் பிதா தேவன், அவரை கண்டவர் நான் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் தன்னை வணங்கும்படி சொன்னாரா அப்படின்னு சில பேர் கேட்பான். தெளிவாக சொல்றார், நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ நானும் தேவன் மகிமைக்கு பாத்திரர் என்றால், நான் தேவனை கண்டவர் என்றால் நான் தேவன், எனக்கு மகிமை. ஆமேனா? நான் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லுகிறார். எனக்கு நிறைய பேருக்கு இந்த சத்தியங்கள் புரிய மாட்டேங்குது, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. என் பிதா என்னிலும் பெரியவர். அப்படியானால் நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்கின்ற அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம், நல்லா கவனிங்க, ஞானம். அந்த ஞானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஆக பிதாவாகிய தேவனை யார் மட்டும்தான் மகிமைப்படுத்த முடியும்? சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் யார் மட்டும்தான் மகிமைப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே மகிமைப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் எல்லாம் மகிமைப்படுத்த முடியும். ஆமேனா? என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆக பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மாத்திரமே பெரியவர் என்று சொல்லி, ஏன் அவர் பெரியவர் என்று சொன்னால், அவர் காணக்கூடாதவர், ஆனால் அவர் நித்தியமானவர், அவர் அதரிசனமானவர், அவர் சர்வ வியாபகர். ஆனால் நானோ எல்லாரும் காணும்படியாய், மனிதனை மீட்கும்படியாய் நான் வந்ததுனால என் பிதாவை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார். குமாரனாகிய தேவனை பிதாவாகிய தேவன் என் தேவனே ஆதலால் உம்மை அப்படின்னு சொல்லி உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி எல்லாரிலும் உன்னை மேலாக வைக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்தி பார்க்கிறோம். ஆக குமாரனாகிய தேவன் எல்லாரிலும் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். ஆக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர் குமாரனாகிய தேவன். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்து இயேசுவையும் சமமாக்குகிறார் கிறிஸ்து இயேசு. ஆமேனா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அதனால் தான் என் பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்றாரு. அதே பெரியவராகிய பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்தி குமாரனை என் தேவனே என்று அழைக்கிறதை 45ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 45ஆம் சங்கீதம், 45ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். கரங்களை தமன் சொல்லாமா? நீர் நீதி. எது நீதி? தேவனே சர்வ வல்லவர். ஆமேனா? இந்த உலகத்தின் அதிபதி என்ன சொல்லுவான்னா, தேவனெல்லாம் இல்லை, உன் அறிவின்படி செய்யே. எல்லாவற்றையும் தேவன் சித்தம் கொண்டார் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே இருந்த ஆதி காலங்களும் மறைந்திருந்த ரகசியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்தின் அதிபதி என்ன சொல்றான்னா, தேவ சித்தம் கிடையாது, உன் சித்தம். உனக்கு எது நல்லதுன்னு இருக்குதோ அதெல்லாம் போய் செய், அனுபவி. உனக்கு உன் சித்தம் என்பது மாம்சத்தின் இச்சை, அதை அனுபவி என்பது கண்களின் இச்சை, அதை அனுபவித்த பெருமை என்பது ஜீவனத்தின் பெருமை. ஆக இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்வான்டானா, மாம்ச அறிவை டியூன் பண்ணிக்கினே இருப்பான். நீ வேத வசனத்தில் உன்னை காத்து கொள்ளலைன்னா அசால்ட்டாக உன்னை தள்ளிடுவான். ஆக தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆக வேதத்தில் எங்கெல்லாம் பெரியவர் அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த சீயோன், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், ஏனென்றால் அவர் பெரியவர். இப்போ இந்த பூமியில்
நல்லா கவனிங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் தேவனை கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மட்டுமே தேவனை காண முடியும். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பலி, அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் என்பதை விசுவாசித்தால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு இந்த விசுவாசத்துக்குள்ளாக ஆதாம் போகிறதுக்கு முன்பதாகவே பிசாசு ஆதாமை விழ தள்ளிட்டான். ஆமேனா? ஆனாலும் தேவன் பெரியவர். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பூமியில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உலகம், மாம்சம், பிசாசை ஜெயங்கொண்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆக உலகம், மாம்சம், பிசாசு, இதை நாம் ஜெயிக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய தெய்வீக தன்மையும், அவருடைய பலியையும், அவருடைய உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற மகிமையும் விசுவாசிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும், அந்த 3 காரியத்தை ஜெயிச்சு தேவசத்தம் நாம் செஞ்சிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு காரியங்களும் காட்ட போகிறேன். முதலாவது யாக்கோபு என்ன சொல்கிறார், திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இந்த ஞானம் எப்படிப்பட்டது, பிசாசு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பான். எடுத்து வாசிங்க 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும், இதான் மாம்சத்திலிருந்து வருது. என்ன? தேவ சித்தம் என்பது தேவ அன்பில், தேவ பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவது. ஆனா மனசுக்குள்ள கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய், சத்தியம், நல்ல கவனி, சத்தியம் பொய், இது மைண்டில் வச்சுக்கணும். பெருமை எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாரு. சத்தியம், பொய், சாட்சி எல்லாம். அடுத்த வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், பரலோக பிதாவாகிய தேவனுடைய ஞானம் அல்ல. லௌகீகம் என்பது உலகம். உலகம் என்றால் எதுங்க? இந்த நான் இதற்கே நான், இதுதான் உலகம். அதாவது என்னுடைய அறிவு, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் என்கின்றது அறிவு இருக்குது. அதான் லௌகீக சம்பந்தமான உலகம். ஜென்ம சுபாவம் என்பதுதான் அந்த பாவம், கண்களின் இச்சை. இந்த லௌகிகம் என்பது மாம்சத்தின் இச்சை, ஜென்ம சுபாவம் என்பது கண்களின் இச்சை, பேய்த்தனம், இதான் பிசாசு. ஆக லௌகீகம் என்பது அதாவது வந்து உலகம். லௌகிகம் என்பது என்னதுங்க? உலகம். உலகம் என்னது? என் அறிவு, என் அறிவு, நல்லா மைண்டில் வச்சுக்கணும், என் அறிவு. அப்புறம் ஜென்ம சுபாவம் என்பது பாவம், அதான் மாம்சம். ஜென்ம சுபாவம் இருக்கு இல்லையா, அதான் மாம்சம். இந்த மாம்சத்தை அப்படியே அனுபவிப்பது, இச்சிப்பது. அடுத்தது பேய்த்தனம், பிசாசு. இந்த பேய்த்தனம், இந்த பிசாசு என்ன செய்வான்டா, என் அறிவையும் அது எப்படியெல்லாம் என் மாம்சத்துக்கு ரொம்ப இன்பமானது என்பதையும் அவன் டியூன் பண்ணிக்கினே இருப்பான், இச்சை தூண்டிக்கினே இருப்பான். ஆக இதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நமக்கு அந்த சத்துருவை ஜெயங்கொண்டு பிதாவின் சித்தத்தை நாம் செய்யலாம். ஆமென் சொல்லுவோமா? இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவன் பொய்யன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பொய்யன். சத்தியம் அவனுக்குள்ளே இல்லை. எது சத்தியம் என்றால், எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு தான் சத்தியம். இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில், இந்த பேய்க்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்குது, அவன் வந்து மறுதலிச்சிட்டான் தேவனை. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து பேசுகிறான். நல்லா கவனிங்க பார்க்கலாம். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதிருக்கிற எல்லாமே பொய். இந்த மாம்ச அறிவை நம்ம ஜெயிக்கணும். ஆக லௌகீகம், ஜென்ம சுபாவம், பேய்த்தனம், உலகம், மாம்சம், பிசாசு, இதை ஜெயிக்கணும்னாக்கா இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த நமக்குள் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம். யார் அது? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆக இந்த மகிமையின் தேவனை நம்ம பார்க்கணும். இப்போ சரி, இப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, என் அறிவை நான் ஜெயிக்கணும்னா தேவ ஞானத்தினால் நான் நிரப்பப்படணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. என் அறிவை நான் ஜெயிக்கணும். என் மாம்சிக இந்த உலகம் என்பது என்னுடைய மாம்சம், காணப்படுவது,
சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மாம்ச அறிவை நான் ஜெயிக்கணும்னா முதலாவது நான் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். எது ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரி, இந்த பெரியவர் யார் என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம். இந்த பெரியவர் யார்? இந்த பெரியவர் என்ன சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? இதோ சாலமோனிலும் பெரியவர். நல்லா கவனிக்கணும். மனுஷன் அறிவுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான். இந்த பிசாசு, இந்த உலகமாகி இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னாக்கா, என்னுடைய அறிவை பயன்படுத்தி உலகத்தின சம்பவங்களைப் போல உலக வழக்கத்தின்படியே இந்த உலகத்தை அனுபவிக்க வைப்பான். நானே ராஜா அப்படின்னு சொல்லி, முதலாவது நாம் என்ன செய்யணும்னா, என்னன்னைக்குமே தேவன் ராஜா. இவனை ஜெயிக்கணும்னாக்கா, எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, யாரிலும் பெரியவர்? சரி, சாலமோன் யாரு? ஞானி, ஞானம். சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு கிழக்கத்திய புத்திரர்கள், பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு போனார்கள். சாலமோன் 100% இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். அவருடைய முன் உதாரணமாய் வந்தவர். அவரே ராஜாதி ராஜா, அவரே ஷாலேம். அவர்தான் இந்த பூமியை என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிற மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. அது அப்படியே நிழலாட்டமாய் அங்கே வந்தவர். நல்லா கவனிக்கணும். சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றாரே, இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம். கொஞ்சம் வேகமாக வாங்க, நமக்கு நேரம் இல்லை. எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம், அதில் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தில் சாலமோனை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்டலத்தினால மனோவிருத்தியும் கொடுத்தார். ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயமும், புத்தி என்றால், அதாவது ஞானம் என்றால் தேவ சித்தமும், புத்தி என்றால் தேவ சித்தம் செய்தலும். ஞானம் என்றால் தேவ சித்தம் அறிதலும், புத்தி என்றால் தேவ சித்தம் செய்தலும். ஞானம் என்றால் பொன், வெள்ளி என்றால், புத்தி என்றால் வெள்ளி, இல்லையா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருந்தது. நல்லா கவனிங்க. என்னுடைய அறிவு, என் மாம்சம், அதாவது என் லௌகிக அறிவை நான் ஜெயிக்கணும்னா முதல்ல சாலமோனிலும் பெரியவர் என்கின்ற வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் யார்? ஞானி. இந்த ஞானியினுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும், ஏத்துவாசி, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானையை பார்க்கிறதுக்கு சாலமோனுடைய ஞானத்தை 34 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நேரம் இல்லை. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். எல்லாரும் சொல்லாமா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாலமோனிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் உன்னுடைய அறிவை தூண்டுவான். இந்த அறிவை தூண்டி இந்த மாம்ச சித்தத்தை நாம் செய்யும்போது என்னென்றால், தேவன் ஆவியா இருக்கிறார், நான் இப்போது மாம்சத்தில் இருக்கிறேன். அப்படியானால் இந்த மாம்ச சித்தத்தை செய்வதனால் எனக்கு மனக்குழப்பங்கள், எனக்கு நிம்மதி கிடையாது. ஆரம்பம் பார்த்தா சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு பிளான் அப்படியே அதிரடியாக துவங்குவோம், முடிவில் போயிட்டு அகாதமான பாதாளத்தில் விழுவோம். அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு தேவன் ஒரு முடிவு கட்டுகிறார். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு சத்துருவினுடைய அந்த ஒரு பொல்லாப்பை ஜெயங்கொள்வதற்கு முதலாவதாக சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் யார் என்றால் ஞானி. கர்த்தருக்கு, தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் தேவன். எத்தனை புரிஞ்சு போச்சு? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை. அவர் எப்படிப்பட்ட தேவன்? இயேசு கிறிஸ்து மனுஷன் அல்ல, மனுஷனாக வந்த தேவன். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பிரச்சனைனா,
இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன், அவர் பாவம், அவர் அடிபட்டார், ஒரு மாதிரிலாம் நினச்சி அவங்களுடைய தேவைகளுக்காக ஏதோ ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. கடவுள் என் தேவையை பூர்த்தி செய்கிறவர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமாகி இந்த பிசாசனை ஜெயிக்கணும்னாக்கா முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தன்மை, அவர் தேவன், தேவ பக்தியின் ரகசியமே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதே தேவ ரகசியம் என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவ பக்தியின் ரகசியமே இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தேவன். அந்த தேவன் தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த தேவனை அறிந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. நானே பிதாவை கண்டவர், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதாவுக்கு பிரியமானவைகள் எப்போதும் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்படி எல்லாவற்றை குறித்தும் நானே தேவன் என்று சொல்லும் போது யூதர்கள் கல்லு தூக்கினாங்க. ஏன்னா தேவனை ஒருத்தர் கண்டதில்ல, காண முடியுது ஒரு ஒளி. அப்படின்னா இவர் கண்டார்னு சொல்றாங்களே, அப்படின்னா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தணுமா, உண்மை நாங்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கணுமா, நாங்கள் வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கல்லை தூக்கினாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஏன் இன்னைக்கு பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான், அநேக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விழுந்து போறதுக்கு என்ன காரணம்னா இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக இந்த ஞானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வேதம் முழுக்க ஞானம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையானவர் தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக இந்த ஞானம் நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம், கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க போலாம். 2-3 வாசிக்க தொடர்ந்து. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? யாருக்குள் ஞானம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமெனா? ஆக இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயம், இதுதான் ஞானம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்து பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ரகசியம், இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய மாம்சிக அந்த அறிவை நம்ம மேற்கொண்டுட்டு பிதாவாகிய தேவ சித்தம் என்ன என்பதை நாம் பூரணமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக நாம் ஜெயங்கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்றால் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். அந்த தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தேவன் மட்டுமே என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய மரணத்தை ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு பூரண நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவன். இந்த வேதத்தினுடைய ரகசியமே, தேவ பக்தியின் ரகசியமே இயேசு கிறிஸ்து தேவன். ஏனென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம், என சாலமோனிலும் பெரியவர். ஆமெனா? சரி வாசிக்க பார்க்கலாம். 18 வாசிக்க பார்க்கலாம். 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, அதாவது அறிவாளி, ரொம்ப அறிவு பேசுமா. என்னது? தெய்வம் மாம்சத்தில் வந்தாரா, அவர் எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணார், எப்படி உயிர் தேர்ந்தார், அதெல்லாம் அந்த இதில் அவனுடைய பைத்தியம். அவன்லாம் பைத்தியன்றார் தேவன். அவன்லாம் பைத்திய காரணங்க. தேவன் என்ன செய்த? தேவனால் எது கூடாது? தேவன் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும். ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தி அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. என்ன என்னுடைய அன்பு. ஆமெனா? சுவிசேஷத்தினாலே என்ன சுவிசேஷம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். ஆமெனா? இந்த சுவிசேஷத்தினாலே விசுவாசிகளாக நம்மை ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரியமாக இருந்தது. சொல்லப்போனால் அவர் தான் ஞானம். கடைசி வாசனம் நேரம் இல்லை, ஃபுல்லாக வாசிங்க. வீட்டில் போயிட்டு
இந்த 1 அதிகாரத்தை நல்லா வீட்டில் நல்லா ஃபுல்லாக வாசிங்க. அந்த ஞானம்னா என்ன, எப்படி தேவன் யாரை தெரிந்து கொள்ள குறித்தெல்லாம் இருக்கும். வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான இயேசு கிறிஸ்துவை அறிய 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 இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறிய 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 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான், நானே பிதாவை கண்டவர், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்படி அவருடைய தெய்வீக தன்மை, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் கிறிஸ்துவின் நிழலாட்டம். வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி அறிய 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 நம்முடைய மாம்ச அறிவை ஜெயிக்கலாம். தேவ ஞானம் நமக்கு வந்துடும். அறிவு ஆபத்து, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எல்லோரும் ஆமென் சொல்லாமா? புரிஞ்சு போச்சா? இப்ப புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்துவே தேவன். ஆக ஞானம், ஒரு மனுஷன் ஞானத்தில் நிறைந்திருக்கணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கழிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேளுங்க. அந்த ஞானம் எது? தேவனுக்கு பயப்படுற பயம். அப்படியானால் முதலாவதாக நான் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொன்னாரே. சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு பல தேசத்திலிருந்து வந்தாங்க. சேபா தேசத்து ராஜஸ்திரியம் வந்தாலே, கிழக்கத்தி சகல கிழக்கத்திய புத்திர எல்லாரே பார்க்கல பெரிய ஞானியா இருந்தானே. இந்த சாலமோன் சுவரிலே வரக்கூடிய அந்த ஈசோப்பு பூண்டு வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் குறித்து அவர் ஞானத்தை எடுத்து பொழிந்து பேசினாரே. அந்த ஞானத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றை குறித்தும் ஞானத்தை, எல்லாவற்றையும் ரகசியங்களையும் சாலமோன் வெளிப்படுத்தி கொடுத்தாரே. நான் என் பிதாவை வெளிப்படுத்துகிறேன். ஆமெனா? நான் என் பிதாவை மகிமைப்படுத்துகிறேன். ஆமெனா? சகலத்தையும் சித்தம் கொண்ட என் பிதாவை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆக நானே ஞானம். ஆமென் சொல்லுவோமா? என் ஞானமும் நீரே. ஆமென். என் நீதியும் நீரே, என் பரிசுத்தம் நீரே, என் மீட்பரா நீரே. ஆமென். இந்த பூமியில கண்ல காண்கிற எல்லாவற்றையும் குறித்து சாலமோன் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் நான். இந்த பெரியவர், அந்த பெரியவரை மகிமைப்படுத்துகிறேன். நானே அவரை மகிமைப்படுத்த முடியும். எனக்குள்ள நீ அவரை மகிமைப்படுத்தலாம். ஆக கிறிஸ்து இயேசுவை அறிய அறிய அறிய. நல்லா கவனிங்க. அந்த வசந்த வாசிக்க போலாம். இந்த நானே பிதாவை கண்டவர். யோவான் சுவிசேஷ புத்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த வசந்த வாசிக்க போலாம். யோவான் 10:30. யோவான் 10:30 வேகமாக. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமெனா? நானும் என் தேவனும் ஒன்றுல ஈக்குவல். அப்படியானால் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எல்லாரும் வந்தார்களே, என் ஞானத்தை கேட்க வாங்கப்பா, நான் என் பிதாவை எப்போதும் மகிமைப்படுத்துகிறேன், நானே அவரை கண்டவர். ஆமெனா? ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனம். வேகமா. நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன். நானே. ஆக நான் தான் ஞானம். நீ என்னை அறிஞ்சா மட்டும்தான் என் பிதாவை அறிய முடியும், பிதாவின் சித்தத்தை அறிய முடியும். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்லி நம்முடைய மாம்ச அறிவை தூண்டுவானே. அதை ஜெயிக்கணும்னா முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என் இயேசு கிறிஸ்துவே ஞானம். ஆமெனா? என் இயேசு கிறிஸ்துவே வேதம். ஆமெனா? என் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையானவர். என் இயேசு கிறிஸ்துவே தேவனானவர். ஆக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை நல்லா பூரணமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள விசுவாசிக்கும் போது நம்முடைய மாம்சீக அறிவை, இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். இந்த உலகம் என்ன பண்ணுனாக்கா, கண்களின் இச்சையை தூண்டி இந்த எல்லா இச்சையும் மனம் போன போக்கில் அனுபவிக்கும். நல்லா கவனிங்க. தேவனே சர்வ வல்லவர்னா, தேவ சித்தம் செய்யணும்னா, தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கணும்? பலியை கேட்கிறார். பலியை கேட்கிறார். பலி எது என்றால், எங்கள் அப்பா சித்தம் சேர்த்தா குமாரன் அப்பாவுக்கு பலியாகி ஒப்பு கொடுத்து குமாரன் அப்பா என்கிற உறவை ஸ்திரப்படுத்த முடியும். ஆமெனா? இப்போ நல்லா கவனிங்க. ஆக சாலமோனிலும் பெரியவர் நான் சொல்லிட்டாரு. ஆமெனா? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற என் இயேசு தேவன் பெரியவர், ஏனென்றால் அவர் தேவகுமாரன். ஆமெனா? நல்லா கவனிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே இல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? எத்துவாசி 1 யோவான் 5:5. 1 யோவான் 5:5 தானே? எத்து வாசிக்க போல. 1 யோவான் 5:5 வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அதாவது தேவன், நானும் பிதாவும்
ஒன்றாய் இருக்கிறோம், என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லுகிறவனே விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தேவன் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இனிமே நீங்க தேவ சித்தம் செய்வீங்க. ஆமேனா? இனிமே உங்க மனதுக்குள்ள சந்தோஷம், அப்பா சித்தம் செய்யும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். இப்போ என்ன பண்ண, மனம் போன போக்கில் இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் தெரிஞ்சு போச்சு. இப்போ தேவ சமூகத்தில் அப்பா நான் என்ன செய்யட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் தேவன் அண்டையில் உட்காந்து அப்பாவோடு கூட உரையாடுகிறோம். ஆமேன். நம்முடைய உரையாடல் அப்பாவோடு கூட உறவாடுவது. அப்பா சித்தம் காலையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட பேசுவார். இப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா, ரெண்டாவது காரியம் என்ன? முதல்ல மாம்சத்தின் இச்சை, அதாவது லௌகீகம், அதாவது என் மாம்ச அறிவை எப்படி ஜெயிக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மை, இயேசு கிறிஸ்து தேவன். ஆமேன். இதெல்லாம் பெரிய பைபிள் ஸ்டடி. இதெல்லாம் நான் இப்போ பிரசங்கமாக கொண்டு போகிறதால வேகமாக போகிறேன். இதுக்கான ஸ்டடியெலாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் வீட்டை நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். அடுத்தது இன்னொரு பெரியவர். இதே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்தில் 41 வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுவோமா? யோனா எப்படிப்பட்டவர்? அதுதான் வேதம் அறியணும். இப்ப சாலமோன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம். அவர் ஞானம் உள்ளவர். அப்ப சாலமோனிலும் நான் தான் ஞானம். உன் உலக அறிவை நீ ஜெயிக்கணும்னா, உன் மாம்ச அறிவை ஜெயிக்கணும்னா என் ஞானத்தால் நிரப்பப்படணும். சரி, ரெண்டாவது, நீ அக்கிரமம் செய்கிறாய், இச்சிக்கிறாய், இச்சையை உன் மனம் போன போக்கில் அனுபவிக்கிறாய். இதுக்கு நேர்மாறானது என்னன்னா, பிதாவின் சித்தம் செய்து நீ பலியாக வேண்டும். அதாவது உன் மரணத்தை நீ ஜெயிக்கிறதுக்கு நான் இந்த உலகத்தில் வந்தவர் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். இங்கே யோனா என்ன செய்தார் என்றால், யோனா ஒரு மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தார். அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 இரவு 3 பகல் இருப்பார். அப்போனா என்ன சொல்ல வராரு? இதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கேயே இருக்கிறான், அங்கேயே பாதாளத்திலே இருக்கிறான். ஆனால் நான் இந்த 3 நாள் மாத்திரமே இருப்பேன். 3வது நாளில் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆமேனா? ஆக நீ தேவனை அறியல, ஏ மனுஷனே, என் மகனே, நீ தேவனை அறியல. இதுதான் மரணம். உன் மனம் போன போக்கில் நீ எல்லாத்தையும் இச்சை அனுபவிக்கிற, உன் மாம்ச இச்சையின்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாய். உன் மாம்ச அறிவு இச்சிக்கிறது, உன்னுடைய கண்களின் இச்சை என்பது எல்லா இச்சைகளையும் அனுபவித்து தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், உனக்காக நல்லா கவனிக்கணும். யோனாவிலும் பெரியவர் நான். யோனா என்ன செய்தார்? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். ஒரு மீன் அவர் கடலை தூக்கி போட்டாங்க, மரித்தார். மீன் விழுங்குச்சு, அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாள் கழிச்சு கரையில் தூக்கி போடப்பட்டார். மறுபடியும் உயிரோடு நினிவே பட்டணத்தை பிரசங்கித்தார். அதே போல உன் பாவங்களுக்காக, நல்ல கவனிங்க, முதலாவது இயேசு கிறிஸ்து தேவன். என் பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்கின்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும்போது சத்துருவின் தலையை நான் உடைப்பேன். ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பா 3 நாள் இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போன ஒவ்வொரு மனுஷனும் பாதாளத்திலேயே இருந்தான் அப்படின்னாக்கா இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரரியாக இருக்கிறான், அப்புறம் வந்துடுவான்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் அப்படி சொல்லவே முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பூமியின் வயிற்றிலே 3 நாள் 3 பகல் 3 இரவு 3 பகல் அவர் அங்கே இருந்தார். 3வது நாளிலே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமேனா? அப்ப என்ன அர்த்தம்னா, பலியாக வேண்டும். மாம்சம் ரத்தம் ஆளுகை செய்வதற்கு அல்ல, பலியாவதற்கு. ஆமேனா? இதை நம்ம பல முறை சொல்லியாச்சு. மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காத, தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அந்த ஆளுகை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இப்போ என்ன ஆகணும்னா, மாம்சம் பலியாக வேண்டும்.
என் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்த அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் நமக்குள்ள வரும். எப்போ? கிறிஸ்து இயேசு தேவன் என்கின்ற அந்த ஞானத்தால் நாம் நிரப்பப்படும் போது நம்மையே மீறி ஆட்டோமேட்டிக்காக பலியாயிட்டு இருப்போம். ஆமெனா? தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஆவியாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை மறுரூபப்படுத்தி கொண்டு போகணும்னா நீ முதல்ல நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள்ள எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்துவே தேவன் அந்த ஞானத்தில், வேதத்தினுடைய ஞானத்தினால, வேத அறிவினால நிரப்பப்பட்டால் மாத்திரமே இந்த யோனாவிலும் பெரியவர். யோனா மாம்சத்தின்படி ஒரு மீன் விழுங்குச்சு, மாம்சத்தின்படி 3 நாள் இருந்தார், மாம்சத்தின்படி வெளியே வந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மாம்சத்திலே அடிக்கப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமெனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்கின்ற விசுவாசம் எனக்கு உள்ளே, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்கு உள்ளே இருக்கிறவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவன். யோனாவிலும் பெரியவர், அவர் மரணத்தை ஜெயிச்ச ராஜா. ஆமெனா? அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா என்கின்ற வெளிச்சம். ஏன்னா நான் அறிவுள்ளவன், நான் நீதி உள்ளவன், நான் ஆளுகை செய்கிற ராஜா என்று சொல்லி எல்லாவற்றையும் மனம் போன போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? இச்சை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாத்தான் தலையை உடைச்சிட்டோம். ஆமெனா? இனி பிசாசு நம்ம கிட்டே வர முடியாது, நமக்கு ஜெயமே. ஆமெனா? நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த மாம்ச சித்தத்தின் இச்சையை செய்யும்படி வச்சுட்டு உள்ளே பூந்து நம்மளை அப்படியே அந்த இச்சையில் அனுபவிச்சுட்டு, நீ ராஜா இல்லை அப்படின்ற ஒரு பெருமையை நமக்குள்ளே கொடுத்துட்டு தேவனை விட்டு பிரிக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்து அப்பாவையும் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட, அதாவது கிறிஸ்துவுடனே கூட பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமெனா? நம்மை உன்னதங்களை அவரோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களை நம்ம உட்கார செய்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவோடு கூட அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்து, இப்போ நம்ம உன்னதத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ யோனாவிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் ராஜாதி ராஜா, மரணத்தை ஜெயித்த ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, அவரை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது அடுத்த காரியம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யணும். என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், அது ஞானம். என் பிதாவின் சித்தம் செய்வது என்பது புத்தி. என் பிதாவின் சித்தம் என்ன? என் பிள்ளைக்காக, என் குமாரனே, என் பிள்ளைக்காக நீர் மரிப்பீரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அறிக்கை செய்தார்? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுத்துக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவாரு? 21 வாசிங்க பார்க்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். கரங்களை ஆமென் சொல்லுவோமா? நான் மரிப்பேன், ஆனால் 3ஆவது நாளில் எழுந்திருப்பேன், நான் யோனாவிலும் பெரியவர். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களே. அந்த மீன் என்ன பண்ணுச்சு? அவரை 3 நாள் இரவு பகல் இருந்தாரு. 3 நாள் கழிச்சு அங்கே வந்து கக்கிச்சாம். எடுத்து வாசிங்க யோனா 2 கடைசி வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆமெனா? 3ஆவது நாள்ல யோனாவுக்கு ஜீவன் வந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அவர் மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த அனுபவம் மாத்திரமே
நம்மை பிசாசை ஜெயிக்க வைக்கும். ஆமேனா? அப்போ மாம்ச இச்சையை நம்ம அனுபவிக்காமல் நம்ம பலியாகும். மாம்ச இச்சையெல்லாம் அனுபவிச்சுக்கின்னு ஒன்றும் இல்லாமல் இந்த மாம்சத்தை எதை கொண்டு போக போகிறோம்? இச்சையில் நம்ம விழுந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோனாவிலும் பெரியவர், நம்மை எல்லா விதமான பாவ இச்சையிலிருந்து விலக்கி காக்க வல்லமை உடையவர். ஆமேன். இந்த பிசாசை தூண்டி விட்டுக்கினே தான் இருப்பான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு உள்ளே இருக்கிற பெரியவர், அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை எல்லா பாவத்திலிருந்தும் எனக்கு விளக்கத்தை கொடுக்கும். ஆமேனா? அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறான்னா, ஆவியாயிருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு மாம்ச சித்தத்தை செய்ய வச்சுட்டு தேவனை விட்டு பிரிக்கிறான். அதனால இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். இந்த பெரியவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சாலமோனிலும் பெரியவர். அதாவது தேவனை அறிந்த ஞானி, அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் தேவன். அந்த தேவன் என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவன், இந்த இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அதான் முக்கியம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இதுதான் காஸ்பல். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் ஏன் கைது, என்னுடைய எந்த பாவத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவர் கன்னத்தில் அறையப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவர் முகத்தில் காரி துப்பப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவர் தாடை மயிரைப்பட்டு இழுக்கப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவருடைய தலையில கொட்டப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவர் கெத்செமனேல கதறி அழுதார், என்னுடைய எந்த பாவத்திற்காக அவருடைய வேர்வையில ரத்தத்தின் பெருந்துளிகள் கீழே விழுந்தது, என்னுடைய எந்த பாவத்திற்காக வாரினால் அடிக்கப்பட்டார், என்னுடைய எந்த பாவத்திற்கு அவர் விசாரிக்கப்பட்டார், அவர் எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டார், ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க சத்துரு ஓடி போயிடுவான். அவனை ஜெயிச்சிடலாம். ஆமேனா? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற என் இயேசு பெரியவர். இப்போ நமக்கு என்ன நடக்க போகிறது? தேவனாகிய கர்த்தர் யோனாவிலும் பெரியவராக, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பிட்டாங்கடா. ஆனால் என்னுடைய சுவிசேஷத்தை, இது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக, சொல்லுங்க, நமது பாவம், ஏன் பாவம்ன்றாரு, ஏன் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். அதான். அப்போ தேவன், அவர் மனுஷன் அல்ல, தேவன் மனுஷனாக வந்து ஏன் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற அந்த விசுவாசத்தினாலே சத்துருவை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற என் இயேசு பெரியவர். ஆக இயேசு கிறிஸ்து தேவன் என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்தார். ஆமேனா? ஆக இந்த மரணம் அடக்கம் பண்ணப்பட்டது, தேவனுடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தெழுதல். இந்த மகிமையினாலே நம்ம என்ன பண்ணலாம்னா சத்துருவை ஜெயிச்சிடலாம். அடுத்த காரியம், அடுத்தது வாசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் வேகமாக போகிறேன். நிறைய வசனத்தை காட்டும் நேரம் இல்லை. 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதை விட பெரியவர்? தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயம் எதை காட்டுகிறது? நல்லா கவனிக்கணும். ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்திலே மோசேயால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரம் தாவீதின் நாட்களிலே அவர் என்ன செய்தார் என்றால், தாவீதினுடைய கூடாரமாக சியோனிலே கொண்டு வந்தவர் போட்டார். ஆனால் தாவீதுக்கு பிற்பாடு அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமாக மாறினது. ஆசரிப்பு கூடாரம் என்பது மாம்சத்தில் வந்து மரித்த ஆணி அடிக்கப்பட்ட கூடாரத்துக்கு ஆணி அடித்ததான் கூடாரம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அடிக்கப்பட்டாரே, தேவன் அடிக்கப்பட்டார். ஆனால் தேவாலயம் என்பது மகிமை. ஆமென் சொல்லுங்க. மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து. தேவாலயம் என்பது மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து. இப்போ நல்லா கவனிக்கணும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தான் பிசாசை போல அல்ல. தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுடைய மகிமையை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி, தேவனுடைய பிள்ளைகளுக்காக மரித்தார். அதனால பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பாரிசத்திலே அவரை உட்கார வைத்திருக்கிறார். தேவாலயம் என்பது மகிமை, தேவாலயம் என்பது பெருமை, தேவாலயம் என்பது பெரிய காரியம். அது தேவனுக்கு என்றென்றைக்கு பெருமையும் மகிமையும் கொடுக்கக்கூடியது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்பதே மகிமை. அதுவே தேவாலயம். ஏனென்றால் தேவாலயம் என்பது ஒரு உலக பொருள்.
அது ஆவியாயிருக்கிற தேவனோடு கூட எப்படி அங்கே போய் மகிமை அடைய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். மாம்சத்தில் வந்த இந்த இயேசு கிறிஸ்து எப்படி தேவ சிங்காசனத்தில் உட்கார முடியும்? ஆமெனா. அப்போ தேவன் சொல்றார், நான் தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயம் எப்படிப்பட்டது? அது மகிமை நிறைந்தது. நான் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இதுவே தேவாலயத்திலும் பெரியவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஒரு 1-2 நாளாகமம் 2வது அதிகாரம். வேகம் எடுத்து வாசிங்க. இந்த தேவாலயம் எப்படிப்பட்டது என்பதை சாலமோன் சொல்வதை பார்க்கலாம். 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆமெனா. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். அப்புறம் 9வது வசனம் நேரம் இல்லை. 9வது வசனம், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதமா இருக்கும். இந்த தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணதும் 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை, சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிறைப்பிற்று. இந்த நல்ல கவனிங்க, இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆக ஆலயம் என்றால் ஆகாய் 2:7 வாசியம். ஆகாய் 2:7 வாசியம் பார்க்கலாம். வேகம். இந்த ஆலயம் எதை காட்டுகிறது? மகிமை. மகிமை. பிதாவாகிய தேவன் மகிமையாய் வீற்றிருக்கிறார். தொடர்ந்து வாசியா. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயத்தை மகிமையினால். ஆக ஆலயம் என்பது மகிமை சம்பந்தப்பட்டது. மகிமையினால தேவன் ஆலயத்தை நிரப்பினார். வாசிங்க. நிறைய பண்ணுவேன் என்று, மகிமை நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60:7 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60:7. வேகம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்து. நல்லவர் ஆமென் சொல்லுங்க. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் சொன்னாரே. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 2:5-6 வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. எல்லாரிலும் பெரியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தங்குகிற ஆலயமே நம்முடைய சரீரம்தான். அதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்தபோது இந்த ஆலயத்தில் பிதாவாகிய தேவன் தங்கி அவர் சித்தத்தை எல்லாம் செய்தார் என்று பேதுரு தெளிவாக எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி இதைத்தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன். ஆக இந்த ஆலயம் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அந்த ஆலயம். ஆமெனா. என் பிதா எனக்குள் இருக்கிறார், நான் உங்களில் இருப்பேனேயானால் என் பிதாவும் நானும் உங்களிலே வாசமாக இருப்போம் என்று கர்த்தர் சொன்னார். என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ தேவாலயத்திலும் பெரியவர் என்றால் உன் சரீரமே நான் தங்குகிற ஆலயம். ஆக சரீரம் ஆலயம். இந்த சரீரம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்றால் இயேசு ராஜாவுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை. ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொரு வசனங்களை வாசித்து காட்ட போகிறோம். நல்ல முதல்ல மார்க்கு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எப்படிப்பட்ட மகிமையை தேவன் அவருக்கு செலுத்தினார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 16 கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்களுக்கு 19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இதுவே தேவாலயத்திலும் பெரியவர். இந்த தேவாலயம் மகிமையினால தேவன் நிரப்பினார், உண்மைதான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமை பொருந்தின பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென் சொல்லுவாமா? யோனாவிலும் பெரியவர் என்பது என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக மூன்றதில் உயிரோடு எழுந்தார். ஓகே, எழுந்தவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த வெற்றி, அவரே ராஜாதி ராஜா. அப்படியானால் அந்த வெற்றியை பிதாவாகிய தேவன் எப்படி அவரை மகிமைப்படுத்தினார் என்றால் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார். இப்போ அந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? இப்போ ஆக இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக இந்த பெரியவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் நான் பெரிய காரியங்களை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பெரியவர் எனக்குள்ளே இருப்பாரே ஆனால் பெரிய பெரிய காரியங்களை தான் செய்வேன். ஆமெனா? இன்னும் வசனங்களை வாசித்து காட்ட போறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதில் 34வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே. கிறிஸ்துவே என்பது தேவன். மரித்தார் என்பவர் கிறிஸ்துவே என்பது சாலமோனிலும் பெரியவர். கிறிஸ்து என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். மரித்தார் என்பது யோனாவிலும் பெரியவர். கிறிஸ்துவே என்பது சாலமோனிலும் பெரியவர். மரித்தவர் என்பது யோனாவிலும் பெரியவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர் என்பது தேவாலயத்திலும் பெரியவர். ஆமெனா? தேவாலயம் மகிமையில் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமையிலே வீற்றிருக்கிறார். ஆமெனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ இது தேவ சித்தம் செய்து பலி, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தல. நமக்கு பலி சிந்தை இருந்தால் மட்டும் நம்ம மகிமை அடைய முடியும். நம்முடைய சகோதரனுக்கு யாரு மேலே கசப்பு வைக்கக்கூடாது. இந்த கசப்பு என்பது தான் லௌகிக சம்பந்தமானது. யாரு மேலே வெறுப்பையோ யாரையும், என பிசாசு தான் தேவனுடைய பிள்ளைகளை பகைப்பான். ஆனால் தேவனுடைய குமாரர்கள் அவரை நேசிப்பார்கள். யாரு மேலே கசப்பு வைக்கக்கூடாது. சப்போஸ் உங்கள் இருதயத்தில் கோபம் வந்துட்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உடனடியாக ஒப்புரவாயிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்னுமாய் வசனங்களை வாசிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தில் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவ வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இதிலேயும் இந்த 3 காரியம் நல்லா கவனிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தில் தாங்குகிறவராய் என்பது சாலமோனிலும் பெரியவர், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமெனா? தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி என்பது யோனாவிலும் பெரியவர். ஆமெனா? உன்னதத்திலே மகத்துவமான வலது பாரசத்தில் உட்கார்ந்து தேவாலயத்திலும் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமெனா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சிட்டு ஞானத்தினால நிறைந்து தம்மை என்னையே பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஆமென். கிறிஸ்து அதுதான் செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அது பயங்கர மகிமையான அனுபவம். நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கினாலும் எங்கெல்லாம் அவர் போய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தான் இருக்கும். இந்த 3 இருக்கும். ஆக இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்ன தூண்டுவான்? இப்போ உதாரணத்தில் கவனிங்க, என்னுடைய நிலைமை நல்லா புரிஞ்சுக்குவான். பிசாசு இயேசு கிறிஸ்து இப்போ நல்லா பசி, நல்லா கவனிங்க, பசி அவரால் எல்லாம் கூடும். நல்லா கவனிக்க தான் முக்கியம். நமக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளால் முடியும் எல்லாம் செய்யறதுக்கு முடியும். இப்போ அவருக்கு பசி, அது உலகம். பிசாசு இப்போ என்ன சொல்றான்? இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீயே ஒரு ஆம்பளையா இருந்தா, நீயே ஒரு பெரிய பணக்காரியா இருந்தா இது செய்ய, என்கிட்ட என்ன மாதிரி பணம் இருக்குது, உடனே என்ன பண்ணுவான்? அந்த மாம்சத்தை அப்படியே தூண்டி விடுவான். நம்முடைய அவசியத்தை நல்லா புரிஞ்சுக்குவான். நம்ம போய் தேவ சமூகத்தில் உட்காந்து, அப்பா இதை செய்யலாமா வேணாமாப்பா, உங்கள் சித்தம் என்னப்பா அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம். இது நல்லா இருக்குதே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிறத போடா புண்ணாக்குன்றார். ஆமெனா? ஆமென் சொல்லுவாமா? அவனுடைய ட்ரிக்கே தான் இந்த 3 காரியம்.
மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லா நேரத்தில் அப்பீல் பண்ணி நம்மளை அப்படியே விழ தள்ளிக்கினே இருப்பான். ஆக பிதாவாகிய தேவன் தான் சர்வத்தையும் சித்தம் கொண்டார், ஒருத்தரும் அவர் அறியல. ஆக பெரியவர், மரணத்தை ஜெயித்தவர் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவி தான் ஆளுகை செய்யணும், மாம்சம் பலியாகணும் என்கின்ற இந்த சித்தத்தை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தின பெரியவர் இயேசு கிறிஸ்து. ஆமெனா. ஆக பெரியவரே, இந்த பெரியவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற என்று சொல்லுகிற சத்தம் உன்னதத்திலிருந்து மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலே இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பிதாவாகிய தேவனாலே இவர் பெரியவர். நல்லா கவனிங்க. இப்போ பெரியவர் அப்படின்னா யாருக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமேனா. உலகம், மாம்சம், பிசாசை ஜெயித்த பெரியவர். ஆமேன். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆக பெரியவர் அப்படின்னாவே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் பெரியவர் அவரே. ஏனென்றால் அவர் யோனாவிலும் பெரியவர், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வேகமைத்து வாசிமா. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எங்க, எப்படி முடிசூட்டப்பட்டதும்? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் போய் உட்கார்ந்திருக்கிறாரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து. மாம்சத்தில் வந்து வெளிப்பட்ட அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருந்தது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன் என்று சொன்னாரே. இந்த தேவாலய மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறாரே. ஆக இயேசு கிறிஸ்து தேவன் என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆமெனா. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். எபிரேயர் 7:25 தெளிவாக நம்ம போன மெசேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர் என்கின்ற விசுவாசத்தின் பூரணத்தில் மட்டுமே சத்துருவின் தலையை நசுக்கி நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இதுதான் நம்முடைய விசுவாசமே. இந்த விசுவாசத்தில் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது அவ்வளோ மகிமை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஸ்தேவான் மகிமையான பிரசங்கம் பண்ணுறாரு, பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. அப்படி பேசி இருக்கும்போது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு வானம் திறந்ததையும் தேவனுடைய மகிமையும், தேவனுடைய மகிமைக்கு பக்கத்தில் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன்னு சொன்னதை காதை பற்றிக்கினா. ஏனென்றால் இது அவங்களால் சகிக்க முடியல. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7வது அதிகாரம் எடுத்து வாசிக்கப்பட்டனு எத்தனை வசனம்? 55 வாசிக்க பார்க்கலாம். அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் எதை கண்டாரு? தேவனுடைய மகிமையை சொல்லுங்க. தேவனுடைய மகிமை தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயம் மகிமையால் நிரப்பப்படும். அந்த மகிமையிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். என்னை முற்றுமுடி ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆக பெரியவர் என்று சொன்னாலே மரணத்தை ஜெயித்தவர். ஆமேனா. மாம்சத்தை ஜெயித்தவர். ஆமேனா. உலகத்தை ஜெயித்தவர். ஆமேனா. ஜீவனத்தின் பெருமையை அழித்தவர். நம்முடைய சித்தத்தின்படி நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு பெருமை. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வோம்னாக்கா அது பிதாவுக்கு மகிமை. அங்கே ஒரு பலி இருக்கும். என் மாம்சத்தை ஒடுக்கிட்டு உலக வழக்கத்தின்படி இது இருக்காது. அவர் சித்தத்தின்படி செய்யணும்னாக்கா. ஆக நம்முடைய ஆண்டவராக தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே வாசம் பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 99:2 வாசிக்க பார்க்கலாம். கடகான வசனம் சொல்கிறது வாசி, முக்கியமான வசனம். யார் இந்த பெரியவர்? வேகம். கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர். இந்த சீயோனில் பெரியவர் யாரு? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோன் மீது என்று ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆமென். ஆக சீயோனிலே பெரியவர் யாரு? யார் அந்த பெரியவர்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
ஏசாயா 12:6 வேகம். ஏசாயா 12:6. சீயோனில் வாசமா இருக்கிறவளே, சீயோனில் வாசமா இருக்கிறவளே, சபையே சபையே இப்ப நமக்கு சொல்றாரு, நீ சத்தமிட்டு கெம்பீரி, கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரிய, உன் நடுவில். யார் இந்த பரிசுத்தர்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மரணத்தை ஜெயித்த பெரியவர். ஆமெனா. என் பிதா என்னிலும் பெரியவன் சொன்னாரா? என் பிதா என்னிலும் பெரிய. பிதாவை யார் மட்டும் தான் கண்டது? குமாரன் மாத்திரமே கண்டவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவை கண்டவர். ஆக வேற யாருமே அவரை பாட முடியாது. இந்த பெரியவர் யார் என்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிச்சு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஜெயிச்சு பிதாவாக தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தான் இந்த பெரியவராக இயேசு கிறிஸ்து. ஆமெனா. எரேமியா 10:6 வேகமாய் வாசிங்க. எரேமியா 10:6. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. நீரே பெரியவர். என் இயேசு ராஜா நீரே பெரியவர். ஆமெனா. வீட்டில் போய் வாசித்து குறிப்பு மட்டும் கொடுக்குறேன்னே. சங்கீதம் 48:1, சங்கீதம் 96:4, சங்கீதம் 104:1, சங்கீதம் 135:5, சங்கீதம் 147:5. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியவர். அந்த பெரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கும்போது நானும் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை தரிசிப்பேன். பிதாவாகிய தேவனோடு கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமெனா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியம் இருக்கும்னா, நல்லா கவனிங்க. இந்த பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நாம் செய்கிற காரியங்கள் பெரியவைகளாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? தாவீதை அழிக்க வேண்டும் என்று சவுல் கங்கணம் கட்டின்னு திரிகிறாரு. ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரமே. ஆனால் சவுலால தாவீதை சாகடிக்க முடியல. சவுல் கண்டுக்கிறாரு, பெரியவர் உள்ள இருக்கிறாரு. ஆமெனா. அதனால சவுல் என்ன சொல்லுவார்னா, தாவீதை பார்த்துட்டு, என் குமாரனே நீ பெரிய காரியங்களை செய்கிற ஆளுப்பா. 1 சாமுவேல் 26:25 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். நல்லா தெரிஞ்சு போச்சு சவுலுக்கு, பெரியவர் இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் இந்த தாவீதுக்குள்ள இருக்கிறார். அதனால பெரிய காரியங்களை செய்வே. அப்ப நமக்குள்ள பெரியவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரேனால், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் எனக்குள்ளே இருப்பாரேனால், அதாவது தேவனுடைய ஒரே குமாரன் என் பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இந்த மகிமை எனக்குள்ளே நிறைந்திருக்குமேயானால் சத்துருவின் தலையை உடைத்து விடுவேன். ஆமெனா. பெரிய காரியங்களை செய்வேன். நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார். நெகேமியாவை சாகடிக்கும்படியா சன்பல்லா தொபியா கேஷம் நீ தனியாவா அவங்க கூட பேசலாம், கிராமத்துக்கு வா அவங்க கூட பேசலாம் சொல்லி கூப்பிட்ட போது அங்கே நெகேமியா ஒரு கூற்றை சொல்லுவார், நான் என் கர்த்தருக்கு பெரிய வேலையை செய்கிறேன். ஆமெனா. என் இயேசு ராஜாவுக்கு பெரிய வேலை செய்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஆளுகைக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். நான் பெரிய வேலை செய்கிறேன். 4ஆம் அதிகாரம் நெகேமியா புத்தகம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். நெகேமியா 4ஆவது அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஆமென். நான் வரக்கூடாது. ஆக பெரியவர் நமக்குள்ளே இருப்பாரேயானால் சிறியவர்களாகிய நாம், புழுதியில் இருக்கிறவர்களாகிய நாம் அவருக்கென்று பெரிய வேலைகளை செய்வோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இப்போ நாம் என்ன செய்வோம்? மகிமை அடைந்து சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார். இன்றைக்கு மாம்சமாகிய சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த சிறையிருப்பை தேவாதி தேவன் திருப்புவார். பெரியவர் நமக்குள் இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறையிருப்பை திருப்பி நம்மை மகிமை அடைய வைப்பார். வாசித்து முடிக்கலாம். 126ஆம் சங்கீதம் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். 126ஆம் சங்கீதம் 1 வேகமாய். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த சிறையிருப்பு திருப்பும் போது நமக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பெரியவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் போது நாம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நித்திய காலமாய் நமக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்து
பெரியவர் நமக்குள்ளே, பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் பெரிய காரியமாகி இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். ஆமேனா? அப்போ தேவ சித்தம் செய்யணும்னா பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேனா? எதாவது புரிஞ்சு போச்சு? இனிமேல் நம்ம தோக்கவே மாட்டோம், ஒவ்வொரு நாளும் ஜெயமே. ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிதாவே நான் என்ன செய்யட்டும், என் பிதாவே உம் சித்தம் என்ன, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி ஆவியில் பலனடைஞ்சவர்கிட்ட நிற்கும் போது சத்துருவின் தலை உடைக்கப்படும். நம்ம தேவ சித்தம் செய்து நம்முடைய சிறையிருப்பு திரும்பி மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனோடு கூட நித்திய காலமாய் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம், மகிமை அடைவோம். ஆமேனா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, பரலோக பரம பிதாவே,